குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு கீ, இது ரெண்டுத்தையும் போட்டு ரெண்டு நல்லா மெல்ட் ஆகி வாசனை வரும்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராத்தி மொட்டு அண்ட் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணுன்னாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுதை போட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம 2 மசாலா பவுடர்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, மிளகாய் தூள் அண்ட் கரம் மசாலா, இதையும் ஆட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணோம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் புதினா அண்ட் கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நம்ம 20 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை. ஸோ 1 கப் ரைஸ் எடுத்துருந்தோம். ரைஸை 1 கப் போட்டுட்டு அந்த 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் சரி பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல இந்த ப்ரானை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ஆயிலில் அந்த ப்ரானை ஆட் பண்ணிவிட்டு ப்ரானை மேரினேட் பண்ணும்போது பேலன்ஸ் வச்சுருந்த அந்த லெமன், ஹாஃப் லெமனில் மீதி லெமனையும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா இதுதான் ப்ரான் பிரியாணி.